சிவனாண்டி வீட்டு கல்யாணம் நின்று போச்சு, எல்லாரும் ஏத்துக்கிடுங்க. நாளை விஜய் அவர்கள் பரப்புரை செய்ய அப்படின்னு சொல்லி இந்த இடமான இந்த பெரம்பூர்ல முள்ளி நகர்ல இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல் தடுத்து நிறுத்திட்டாங்க. விஜய் அவர்கள் அங்கே பரப்புரை பண்ணாதீங்கன்னு நிறுத்திட்டாங்க. அது ஏன் நிறுத்தினாங்க, எதுக்கு நிறுத்தினாங்க, அதான் சொல்லியிருந்தனால என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்த 25 நாள் திக்குன்னு இருக்கும். ரொம்ப மனுஷனை நிம்மதியே இருக்க விட மாட்டாங்க. அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. முடியாத சிலுவையில உங்களால மட்டும் இல்ல, எந்த எங்க வீடியோக்குள்ள பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அடுத்த 25 நாளும் என்ன நாளும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி வச்சுக்கலேன். அதுல மிக முக்கியமான இது நான் சொன்னேன், பரப்புரையை எந்த அளவுக்கு திமுக முட்டுக்கட்டை போடும் அந்த அளவுக்கு அவங்க போடுவாங்க அப்படின்னு நான் சொன்னா இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த போட்டுட்டாங்களா இல்லையா? அவங்க பாவமா இல்லையா? ஸ்டாலின் என்ன பண்ணுவாப்புல? அது ஒரு ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். நான் ஸ்டாலின் மேலாம் நான் குத்து சொல்லணுங்கிறது நான் என்னத்த சொல்றது? அதை பார்த்தா பாவமா இருக்கியா? 75 வருஷம் கட்சியா, புதுசு ஒரு 2.5 வயசு பப்பா தாவேக்கா, அதை பார்த்து பயப்படுறாங்க. காவடியா இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ விஜய் அவர்கள் இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டு எத்தனை வாட்டி எக்ஸாம்பிள் சொல்றது? நான் இன்னைக்கு விஜய் அவர்கள் இப்போ திருவண்ணாமலையில் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ எடப்பாடி ஐயா வந்து இப்போ மதுரையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம ஸ்டாலின் ஐயா சென்னையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரை ஃபோக்கஸ் கொடுப்பாங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், காலையில் 6 மணிக்கு வீட்டு வாசல் அந்த கதவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நேஷனல் மீடியா இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கதவை மட்டுமே 4 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு ஆல்ரெடி ஒன்று சொல்லிட்டேன். அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மனுஷன் வெளியில வந்தா யாருக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும்? விஜய்க்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஏற்கனவே தஞ்சாவூர்ல விஜய் அவர்கள் பேசிட்டு போனார். காலையிலேருந்து 6 மணிலேருந்து லைவ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சொல்ல போனால் முதல் நாள் நைட்லேருந்து நாளை விஜய் பிரச்சாரம் அப்படின்ட்டு லைவ்ல ஓடிட்டு இருக்கு. நானும் டச் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா நாளை காலையில் தான் மனுஷன் வர போறாப்புல. இப்போ நான் லைவ் ஓடிட்டு பார்த்தா அதை பத்தி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க லைவ்ல. அப்புறம் அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த தஞ்சாவூர் பிரச்சாரம் போற வரைக்கும் அப்புறம் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த பையன் விக்னேஷ்கர் பையன் உடக்கிட்டாப்புல கொண்டு போனாங்க, எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே நான் ஓடிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் அவர் என்ன பேசுனாங்க மட்டும்தான் டாபிக். சரி, அடுத்த 25 நாள் அந்த மனுஷன் வெளில வரப்போறாரு அப்படின்னா அடுத்த 25 நாள் இதான் நடக்க போகுது. இந்த மீடியாக்களுக்குலாம் வேற என்ன வேலை? அவங்களுக்கு தேவை டிஆர்பி எங்க கிடைக்கும்? ஸ்டாலின் முகத்தை காமிச்சா கிடைக்குமா? எடப்பாடி முகத்தை காமிச்சா கிடைக்குமா டிஆர்பி? விஜய் முகத்தை காமிச்சா மட்டும்தான் அந்த டிஆர்பி கிடைக்கும்னா அவர்கள் என்னனாலும் செய்வார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து நமக்கு தெரியுது ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாதா? அவ என்ன செய்வாங்க தெரியாது. அதனால தான் முடக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு மட்டும் கிடையாது, இந்த பிரச்சாரத்துக்கு சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு இட பிரச்சாரம் வில்லிவாக்கம் போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், இங்கே டெல்டா எல்லா இடங்கள்லையும் விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் முட்டுக்கட்டை போடப்படும். இதெல்லாம் மற்ற தலைவர்கள்லாம் கிடைக்காதா? மற்ற தலைவர்கள் தான் போகிறாங்க, யாருக்கெல்லாம் தடையெல்லாம் விதிக்க மாட்டாங்கன்னா அது சில வரைமுறைகள் இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். ஆனால் தாவேக்காங்கிறது இப்போ தான் பதிவு பெற்ற கட்சி அப்படிங்கிறது அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அதன்படி அதன் காரணமாக வச்சு இப்போ முடக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு ஸ்டாலின் எங்கனாலும் போகலாம், உதயநிதி எங்கனாலும் போய் பேசலாம், வேற எல்லாருமே எங்கனாலும் எடப்பாடி அண்ணாமலை யாராலும் பேசலாம். ஆனால் விஜய் பேசினா மட்டும் தடை விதிச்சிருவாங்க. இப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இல்லையா? கேட்குறாங்க. இன்னைக்கு அறிவிக்க வேண்டிய 234 தொகுதி வேட்பாளர் அறிவிக்கிறதா சொன்னாரே, அதையே அறிவிக்கிறது மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் டிவியை போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு ரத்து பண்ணியாச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. விஜய் தம்பி பேச போகுதுன்னு சொன்னாங்க, இன்னும் டிவியில் வரலை. அதெல்லாம் தடை பண்ணியாச்சு, நேற்றுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது தாவைக்காக ஏமாறுறாங்க மாதிரி தான் தெரியும் வச்சுங்களேன். ஏன்னுட்டா இப்போ காங்கிரஸ்லாம் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அந்த தொகுதிகளை, அது மாதிரி பிஜேபி அறிவிச்சிட்டாங்க. திமுக அறிவிச்சதுக்கு பிறகு தாவேக்கா அறிவிச்சாதான் திமுக எந்தெந்த இடத்துல யார் போகிறாங்கன்னு அறிவிச்சாதான் தாவேக்கா அந்த இடத்துல ஆளை போடும். அதற்காக விஜய் அவர்கள் கொஞ்சம் நாள் கடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுன்னு வச்சுங்களேன். பட் அந்த அஃபிஷியலாக என்ன நியூஸ் வருதுன்னா, இல்லைங்க இதையுமே காவல்துறையினர் முடக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வருது. பட் மேபி உண்மையாக இருக்கலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு இந்த திமுக என்ன பண்ணுதுன்னா, பணிமனைகளை முடக்கி வைக்கிறது. பணிமனைகள்லாம் இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அரசியலுக்காக பேசுறதுக்காக அந்த ஆட்கள் வரதுக்கு போறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஆஃபீஸெல்லாம் முடக்கிட்டாங்க. என்ன சொல்லி முடக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஏன் போட்டிருக்கிறீங்க, இந்த இடம் புறம்போக்கு இடம், இது இப்போ ஆர்ஐ வருவாங்க அங்கேருந்து ஒரு நம்ம வருஷம் சொன்னார், ஆர்ஐ வராரு, ரிஜிஸ்டர் வராரு, இவ்வளோ பேர் எங்கே வரீங்க, எவ்வளோ பேர் போட்டுருக்கேன். நம்ம செந்தில் பாலாஜி என்ன 10 ரூபா பாலாஜி என்ன கரூரில் போட்டுக்கிறாப்ல, அம்மா வருஷம் போட்டுக்கிறாப்ல, பெரிய குடல் ஒன்று போட்டுக்கிறாப்ல, பட்டி மனுஷ பட்டி போட்டுக்கிறாப்ல, ஆடு மாடு அடைக்கிற மாதிரி மனுஷனங்களை அடைக்கிறதுக்கு பட்டி போட்டுக்கிறாப்ல. அதை கேட்க ஒரு ஆளும் கிடையாது. அங்கே அவ்வளோ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிட்டு, இது மாதிரி செந்தில் பாலாஜி பண்ணிட்டு இருக்கிறாப்புல, பொது இடங்களில் இதே மாதிரி ஒரு பெரிய பட்டி ஒன்று அமைச்சிருக்கிறாரு,
அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது எலெக்ஷன் கேம்பெயினுக்காக ஒரு ஆஃபீஸில் போட்டிருக்காங்க, அதுக்கு முடக்கியாச்சு. எங்கேயும் நிற்கக்கூடாது, எங்கேயும் போடக்கூடாதுன்னு முடக்கியாச்சு. அதற்கு விஜய் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். அவர் என்ன கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திட்டமிட்ட பரப்புரைக்கு சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளும் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டார். நிகழ்ச்சிக்கு 2 நாட்களுக்கு முன்பே போன 26ஆம் தேதியை நாங்கள் முல்லை நகரில் ஒரு ஏரியாவில் நாங்கள் பரப்புரை செய்யறதுக்கு அனுமதி கடிதம் கொடுத்துருந்தோங்க. ஆனால் நம்முடைய தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சிக்கு 1 நாட்களுக்கு முன்பே சென்னை மாநகர சார்பில் திடீர்னு அந்த இடத்துல பள்ளம் தோண்டிருக்காங்க. அது அண்ணாமலை படத்தில் ரஜினி தோண்டுவோப்பில் அதே மாதிரி வீடியோ போட்டுக்கிறாப்புல தோண்டிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. தோண்டிட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு, இந்த இடத்துல நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு இப்போ இன்னைக்கு காலையில் தான் அந்த நோண்டே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போட்டுவிட்டு இல்லை 3000 பேரை எல்லாம் கூட முடியாது, அது ஒரு ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு இந்த தேர்தல் நடக்கிற சமயத்தில் இந்த பப்பா 75 வயசு அந்த பவள விழா பாப்பா அந்த இடத்த முடக்கி வச்சிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறார் விஜய் அவர்கள். தன்னுடைய ஆதங்கத்தை இதில் தெரிவிச்சிருக்காரு. இது மக்கள் எல்லாருக்கும் தெரியுதுங்க, இதெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. விஜய் அவர்கள் எல்லா இடங்களிலும் முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியுது. அந்த மனுஷன் கடைசியாக வெளியில் நின்று பேசுனது எப்போ உங்களுக்கு தெரியுமா? கரூர் சேமன் நினைச்சில்ல, செப்டம்பர் 27ஆம் தேதி. செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் அவர்கள் கடைசியாக பொது மேடையில் நின்று பேசினா, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பேசினார். அதுக்கு பிறகு எல்லாமே முடக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்தார், ஈரோடுக்கு போனார், எல்லாமே இந்த QR கோடு கொடுத்து, இப்போ தஞ்சாவூரில் வந்தார் QR கோடு கொடுத்தா முடக்கி வச்சிருந்தாங்க. இந்த தேர்தல் பரப்புரைக்கு பிறகு ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அது கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கும், வெளில வரலாம் அப்படின்னு நம்மளாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் திமுக அரசு அதற்கான வேலையை காமிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவங்க வேலையை இப்போ காமிச்சிட்டாங்க. அந்த மனுஷன் இத்தனை மாசங்களுக்கு பிறகு ஒரு 6 மாதம் ஆகி போச்சு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போதான் நாளைக்கு பேச வராப்பல அதுக்கு முட்டைக்கட்டை போட்டாச்சு. இதே மாதிரி அடுத்த நாள் தேர்தல் பரப்புரை நடக்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் எங்கேயுமே பேச முடியாதியா, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு ஆளு மறந்து சொல்லுது. இதை நினைச்சு உங்களுக்கு வருத்தப்படுறியான்னு கேட்டால் நல்லா வருத்தமே கிடையாது. பயப்படுறாங்க நம்மளை பார்த்து. பெருமை இல்லையா? 2 வருஷம் பப்பா நம்ம தமிழக வெற்றி கழகம் புதுசாக தொடங்கினாச்சு. எங்களை பார்த்து 75 வருஷமான ஒரு பவள விழா பார்ப்போம் பயந்துன்னு இருக்குங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. விஜய் அவர்கள் இந்த பரப்புரை வந்து சொன்னால் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமானாலும் சரி, அந்த இடத்துல மனுஷன் விட்டு போக மாட்டாப்புல. தெரியுமில்ல, இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பேசுவார். அதை பற்றி எந்த பயமும் கிடையாது. ஆனால் நம்மளை முடக்கி வைப்பாங்களா? 25 நாள் பேச வேண்டிய இடத்துல 10 நாள் பேச விடுவாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் நடக்கும். இனிமேல் எல்லா இடங்கள்லையும் இப்படி நடக்கும். அதற்கு விஜயின் குரல் கனத்தை ஒழிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். இதற்காக விஜய் முடங்கி போயிடுவாராலாம் கேட்டீங்கன்னா அந்த மனுஷன் முடங்குறாலாம் கிடையாது. அவர் எப்படிப்பட்ட பட்ஸு, அவர் முடங்குறாலாம் கிடையாது. அவர் அதற்கான நடைமுறைகளை சட்ட நடவடிக்கைகள் எடுப்பார். இதுக்கு வேறு சட்ட நடவடிக்கை, சாதாரண சட்ட நடவடிக்கை 20 நாள் ஆகும். அப்போல்லாம் எடுத்தால் எப்போ அதுக்குள்ளே எலெக்ஷனை முடிஞ்சு போயிடும். ஆனால் விஜய் அவர்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாமல் இருக்குமா, இல்லை உங்களுக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார். ஆனால் இப்படியெல்லாம் சேர்ந்து நீங்கள் முடக்கலாம் நினச்சிங்கன்னா அந்த மனுஷன் வேறு ஐடியா வச்சுக்கிட்டே இருப்பாப்ல. அவருக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு நிறைய பிளான் இருக்குது. அநேகமாக விஜய் அவர்கள் இதற்கான வீடியோ கண்டிப்பாக போட நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோ போட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக விஜய் அவர்கள் தோன்றி ஒரு வீடியோ போட்டு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதுபோக எல்லா இடங்களிலும் எல்லா தனித்தனி தொகுதிகளுக்குமே விஜய் வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு அவங்க நம்மள பரப்புரையெல்லாம் செய்ய விடுவாங்களாட்டா வாய்ப்பு கிடையாது. அவங்க பெரிய முடக்கிடுவாங்க. ஏன்டா இந்த அளவுக்கு முடக்கிறவங்க இதுக்கு பிறகு முடக்காமல் இருப்பாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, அடுத்தது எப்போ வருவார் விஜய் அவர்கள், அடுத்தது எப்போ வருவார் கேட்டால் யாருக்குமே தெரியாது, விஜய் அவர்களுக்குமே தெரியாது. அதுக்கு பிறகு விஜய் அப்ளை பண்ணி அதுக்கு பிறகு தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சென்னை மாநகர காவலாக இருந்தாலும் சரி எல்லாம் அப்ரூவல் பண்ணதுக்கு பிறகு தான் அந்த மனுஷன் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா வாட்டியும் 25 நாள் பிளான் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் 8 நாள் கிடைக்கிறதே அதிகம் தான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற பரப்புரை அவர் மேற்கொள்வார். அதுக்கேற்ற மாதிரி மக்களும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்ட சேர்க்கணுமோ கொண்ட சேர்த்துக்க. இவங்க கொண்ட சேர்க்க விடவே மாட்டாங்க. நம்மளை விஜய் அவர்கள் பரப்புரைக்கு விட மாட்டாங்கும் போது நம்மளாக தான் கொண்ட சேர்க்கணும். அதை யார் தான் எடுக்க முடியும்? நம்மள்கிட்ட மொபைல் இருக்குது, மக்கள் எல்லாத்தையும் மொபைல் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. எந்த அளவுக்கு கொண்ட சேர்க்கணுமோ கொண்ட சேருங்க. விஜய் அவர்களை பரப்புரை செய்வதற்காக திமுக எந்த காலத்தில் விடமாட்டாங்க. இந்த 25 நாள் நமக்கு மிக மிக கடினமான காலகட்டம். அதை கடந்து வந்து விஜய் அவர்களை அந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார வைப்பது நம்முடைய கடமை. கண்டிப்பாக உட்காருவாரியா? இந்த அளவுக்கு ஒருத்தனை முட்டுக்கட்டா போட்டிங்கன்னா அடித்து உடச்சிட்டு வந்து இது இயற்கையின் நியதி, பிரபஞ்சத்தின் நியதி. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.